ஆனால் நாமோ ஆரோனின் ஆசாரியத்துவத்துக்கு அல்ல, லேவி கோத்து ஆசாரியத்துவத்தின் கீழ் வரவில்லை. யூதா கோத்திரத்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனான இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாய் வந்திருக்கிறோம். ஆசாரியத்துவம் மாற்றப்படும் என்றால் பிரமாணமும் மாற்றப்படும். நாம் ஜெபத்தினால் உயிர் வாழவில்லை, இயேசு சிந்தின இரத்தத்தினால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தின் மீது ஜெபத்தை விக்கிரகமாய் மாற்றுகிற மனப்போக்கு மாறுவதாக. ஜெபம் ஜீவன் அல்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஜெபம் ஜெயம் அல்ல, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைய கிறிஸ்தவம் தவறாக வழிநடத்தப்படுகிறது, தவறாக வழிநடத்தப்படுகிறது. ஊருக்கெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்து 13 பேர் சுட்டு போட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சு? என் திறப்பின் வாசல், ஒரே ஒரு திறப்பின் வாசல் ஜெபம் கல்வாரியில் நடந்தது, கர்த்தராய் இயேசுவினால் நடந்தது. அங்கே ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு பரிந்து பேசுவதற்காக பிதாவிடத்தில் போன போது அவர்கள் வாங்க வேண்டிய அடியை தான் சிலுவையிலே வாங்கினார். Of the Holy Spirit, it is not connected with the disciples' prayer, it is not connected with my prayer, it is connected with his prayer. So அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், ஆகையால் ஆவியானவர் என் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் ஜெபத்துல தான் வாழ்றேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாங்களும் ஜெபத்துல தான் வாழ்றோம். ஆனா ஒரு சின்ன திருத்தம். சொல்லுங்க, எங்க ஜெபத்துல இல்ல, அவர் ஜெபத்துல. பிரதான ஆசாரியன் வேற, ஆசாரியன் வேற. நல்லா நீ கவனிக்கணும். சொந்த இரத்தத்தை கொண்டு போய் பாவங்களுக்காய் பரிந்து பேசக்கூடிய மிகப்பெரிய வேலையை தேவன் ஆசாரியனுக்கு தரவில்லை. ஆசாரியர்கள் முதலாம் கூடாரத்தில் மட்டுமே பிரவேசிக்கிறார்கள். பிரதான ஆசாரியன் மாத்திரம் இரண்டாம் கையை தட்டுங்க. ஆமென். பிரைஸ் காட். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சோ தேவன் நம்மை தம்முடைய சமூகத்திற்கு அழைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சீனாய் மலையினிடத்தில் வந்து சேரவில்லை. தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரியக்கூடியதுமாகிய சீனாய் மலையினிடத்தில் நீங்கள் வந்து சேரவில்லை. நான் அஞ்சு நடுங்குகிறேன் என்று மோசையும் சொல்லத்தக்கதாய் அந்த மலை பயங்கரமாய் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை சீனாய் மலை அல்ல. எபிரேய நிருபன் சொல்லுகிறான், நீங்கள் சீனாய் மலையினிடத்தில் வந்து சேரவில்லை, நீங்கள் சீயோன் மலையினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். சீயோன் மலை என்றால் இட்ஸ் த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஆமென். இட்ஸ் த பிளேஸ் ஆஃப் ஜாய்ஃபுல்னஸ் அண்ட் ஹாப்பினஸ். சிலரை பார்த்து அப்படியே சீனாய் மலைக்கு வந்த மாதிரி, பக்கத்தில் முகத்தை பாருங்க, சீனாய் மலைக்கு வந்திருக்கீங்களா, ஸ்டாப் மாதிரி வந்துட்டீங்களா? சில சபைக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி அப்படியே சபையே சீனாய் மலை மாதிரி இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் சீனாய் மலைக்கு வரவே இல்லை, நீங்கள் நல்லா நல்லா ஆமென் ஆமென் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஆமென். அது அப்படின்னா சீயோன் மலைக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இது சந்தோஷத்தின் இடம். சீயோன் மலை என்றால் 1000 பரிசுத்தவான்கள், 1000 தேவதூதர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறோம். தேவதூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஆமென். அங்க புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட்,
ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானதை பேசக்கூடிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். சர்வ உலகத்துக்கும் நியாயாதிபதியாக இருக்கிற பிதாவினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய வந்து பேரெழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஸோ இது எல்லாம் இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். என் அன்புக்குரியவர்களே, ஸோ கடந்த சில நாட்களாக ஆவியானவர் என்கிட்ட வந்து இந்த வீக்கில் வந்து இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் என்கிற ஒரு விஷயத்தை என்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தார். ஸோ இன்றைக்கு அதை குறித்து உங்களிடத்தில் பேசலாம் என்று நினைத்தேன். ஸோ ஆனால் இப்படி ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன், ஞாபகம் ஒன்று. என்ன விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சாங் ஒன்று இருக்கு இல்லையா, பாடுங்க அப்படின்னு. ஸோ கர்த்தர் நல்லவர். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆமென். இந்த மாதம் தேவன் உங்களை அலங்கரிக்கிற மாதம். கைத்தட்டுங்களை விடுறவருக்கு. ஆமென், ஆமென். அலங்காரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமென். எதற்காக தேவன் உங்களை அலங்கரிக்கிறார்? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஸோ அலங்காரம்னா என்ன அப்படின்ற பார்த்தோம், நிறையா பார்க்கல. ஆனால் வந்து ப்ரொஃபட்டிக் வேர்டு, கர்த்தர் ஒன்று அலங்கரிக்கிறார். இந்த மாதம் அலங்கரிக்கிறார். ஸோ அலங்காரம் வந்து துவங்கி இருக்கிறது. அவர் தமது ஆசீர்வாதத்தினால் நம்மை அலங்கரிக்கிறார், தம்முடைய வரங்களினால் அலங்கரிக்கிறார், தம்முடைய குணங்களினால் அலங்கரிக்கிறார், தம்முடைய சால்வை உங்களுக்கு போற்றி உங்களை அலங்கரிக்கிறார். ஸோ இங்கே இருங்க, வேற எங்கேயும் இல்லை நீங்கள் யாரும் இங்கே இருங்க. சிலர் வெளியே இருக்க மாதிரி தெரியுது, உள்ளே வந்துருங்க. இயேசு நாமத்தில் தேவன் நம்மை அலங்கரிக்கிறார், தம்முடைய வார்த்தையினால் அலங்கரிக்கிறார். ஸோ நல்லா இந்த வார்த்தைக்கு பிறகு நான் பார்த்துறேன், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் தினமும் அலங்கரிக்கிறது நான் உணர்றேன். உள்ளுக்குள்ளே சம்திங் இஸ் பீயிங் ஹேப்பன்ட், ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அலங்கரிக்கிறவர். ஆமென் சொல்லுவோம். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 4ஆம் அதிகாரம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்க? சிலர் முகத்தை பார்த்தா ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்தில் உட்காந்து தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கணும். ஆமென், ஆமென். நீங்கள் வார்த்தையோடு கனெக்ட் ஆகப்படும்போது வந்து பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் இயல்பொருளாகிவிடும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இளைப்பாறுதல் என்பது இனி வரப்போற இளைப்பாறுதல் இல்லை. பைபிள் சொல்லுது, அந்த இளைப்பாறுதலில், கவனிக்கிறீங்களா, அந்த இளைப்பாறுதலில் நாம் பிரவேசித்து இருக்கிறோம். We are already entered into that peace, that world of peace. ஆமென். எத்தனை பேர் அந்த சமாதானத்தின் உலகத்தில் என்டர் ஆகிட்டீங்க? நீங்கள் நுழைஞ்சிட்டீங்கன்னா வானமே இடிஞ்சு விழுந்தாலும் உங்களுக்குள்ள அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் போகவே போகாது. இந்த சமாதானத்துக்கு பெயர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். புத்தி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், நாளைக்கு இது நடக்க போகுது, நாளைக்கு அது நடக்க போகுதுன்னு. ஆனால் இந்த சமாதானம் புத்தியோடு இணைந்த சமாதானம் அல்ல, எல்லா புத்திக்கும். ஆமென். அதுதான் வந்து பீட்டர் ஜெயிலில் படுத்திருக்கிறப்ப நாளைக்கு காலையில் அவன் கழுத்தை என்ன செய்ய போகிறாங்க? வெட்ட போகிறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு காலையில் உங்கள் கழுத்தை வெட்ட போகிறாங்களா? கேளுங்கண்ணே, உங்களுக்கு தான் பக்கத்தில் பாருங்க, பார்த்து கேளுங்க. நாளைக்கு காலையில் உங்கள் கழுத்தை வெட்ட போகிறாங்களா? அப்புறம் சூம்புன மாங்கொட்டை மாதிரி நாளைக்கு காலையில் உயிரோடு இருப்பீங்களே. நீங்கள் எவ்வளோ பெரிய வியாதிக்காரர் இருந்தாலும் நாளைக்கு காலையில் சாக மாட்டீங்களேங்க. நாளைக்கு காலையில் சாக போகிற ஒருத்தன் இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கிறான். கையை தட்டி. அதாயா தேவன் வாழ்க்கையில் பேதுரு தூக்கத்தை ரசித்தது காரணமே அதுதான். அவன் எல்லா இடத்துலையும் தூங்கினான். கெத்செமனில் தூங்கினான், டிரான்ஸ்பிகரேஷன், மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷனில் தூங்கினா. எல்லாம் என்னங்க நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் அசால்ட்டாக இருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, அது ஒரு வரம்டான்றார்.
ஜெயிலில் தூங்குறப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்போ எவனாச்சும் தூங்குடா பார்ப்போம். நீங்க தூங்குவீங்களாடா? ஆனா என் பையன் தூங்குறான்பா. கப்பா இருக்காரா? கப்பா இருக்காரு. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். யாக்கோபு சொன்னான், என் குமாரன் யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான். அது போதும், அது போதும். ஆமா, பக்கத்துல பார்த்து உங்கள் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சோ இப்போ என்னன்னா, அவன் சொல்றான் என் பிள்ளை உயிரோட இருக்கான், அது போதுமையா. நீங்க சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோட இருக்கிற, அது போதுமையா. கையை தட்டுங்க. ஆமென். ஹௌராபாலா ஷாந்துராபாலா தியாங்கா. ஓ, இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாவோம், இமைப்பொழுதில் மறுரூபமாவோம் என்கிற வார்த்தை ராப்சரோடு தொடர்புடையது அல்ல என்கிறார்கள் வேத வல்லுநர்கள். அது அது எடுத்துக்கொள்ளப்படுதல். வாட்ஸ் தட் ராப்சர்? ரகசிய வருகையோடு தொடர்புடையது என்று நம்ம பிரசங்கித்தார்கள். அது ரகசிய வருகையோடு தொடர்புடையது அல்ல. தேவனுடைய வெளிப்பாடுகளை கேட்கும்போது அதை கேட்ட உடனே இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாகிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய சத்தியத்தை நாம் கேட்கும்போது இமைப்பொழுதில் நாம் என்னாகிறோம்? மறுரூபமாகிறோம். அப்படித்தான் ஒரு செகண்ட்ல உங்களை மறுரூபமாக்கிடுவார். உங்கள் சரீரத்தை மறுரூபமாக்குவார். உங்கள் பிரச்சனையை மறுரூபமாக்குவார். ரூபா கையில் கிடச்சோன்னே கிக்கின்னு பல்ல காட்டக்கூடாது. ஆமாம், அது அவிசுவாசி செய்கிறது. கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பல்ல காட்டணும். அதுதான் விசுவாசி செய்கிறது. ஆமென் சொல்லுவோம். குப்பனு சுப்பனு காசு கிடைச்ச உடனே பல்ல காட்டுறான். ஆனால் நாங்கள் நாளைக்கு நடக்க போகிறதை இன்றைக்கே நாங்கள் பார்க்கிற கழுகை போல இருக்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் உங்களை டெக்கரேட் பண்ணுவார், பியூட்டிஃபை பண்ணுவார். உங்களை அவரோட டச்சு பாருங்கள். அப்படியே அந்த மேக்கப் கொடுக்க ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு போட்டது பேஸு, அதுக்கப்புறம் போடுறது தான் டச்சு. இந்த பாருங்கள், அந்த ஐப்ரோ டச் பண்ண உடனே அந்த ஐப்ரோ என்ன செய்யுது? வெளியே வருது. லிப்ஸ்டிக் ஏன் போடுறாங்க? லிப்பை என்ன செய்யுது? வெளியே கொண்டு வராங்க. அந்த பார்டரை போட்ட உடனே தான் அந்த லிப்ஸ் என்ன செய்யுது? வெளியே வருது. அந்த ஐப்ரோ போட்ட உடனே தான் அப்படின்னு ஆச்சரியத்தில் நிறைஞ்ச மாதிரி இப்படி ஆச்சரியக்குறியாகிறாங்க. இப்போ அங்கே டச் பண்ண உடனே உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியே வருது. அப்படித்தான் தேவன் உங்களை அலங்கரிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கென்று பிதா கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அதன் ஆசீர்வாதங்கள் தேவன் அலங்கரிக்கும் போது வெளிவர ஆரம்பிக்கிறது. உங்களுக்கென்று இருக்கிற அந்த ஸ்திரத்தன்மை, ஸ்பெஷல் பிளெஸிங் வித் ஸ்பெஷல் மாடஸ்டி வித் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், அதை வெளியே கொண்டு வருகிறார் தேவன். 100 பேருக்கு மேக்கப் போடுங்களேன், 100 பேர் 100 மாதிரி இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? 100 பேருக்கு மேக்கப் போட்டால் 100 பேர் 100 அழகாக இருப்பாங்க. அப்படித்தான் தேவன் மேக்கப் போடும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அழகாக இருக்கும். ஸோ தேவன் அலங்கரிப்பாராம். பாருங்க, கேரக்டரில் கூட அவர் தான் அலங்கரிப்பாராம். அது நம்ம வேலை கிடையாது. அவர் நம்மளை அலங்கரிப்பார். உங்களுடைய நடவடிக்கைகளை சொல்லி அதனாலே உங்களுடைய சத்தியத்தை, நீங்கள் ஃபாலோ பண்ணுற சத்தியத்தை ஒருத்தர் டிமினிஷ் பண்ணி பேசினா அவர்கள் வெட்கப்படத்தக்கதாக அவர்கள் எந்த நடவடிக்கையை சொல்கிறாங்களோ அதை தூக்கி எறிஞ்சிருங்க. செய்ய மாட்டேன்னு தூக்கி எறிஞ்சிருங்க. இப்போ அவன் உங்களுடைய டாக்டரின் என்ன செய்ய முடியாது? குறை சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்கள். இதான் பேதுரு சொல்கிறான், உங்களை குற்றம் சுமத்துகிறவர்கள், நீ எல்லாம் பேசுகிற, எல்லா சத்தியம் சரிதான் என்று உங்களை குற்றம் சுமத்துகிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் வெட்கப்படத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாக அப்படி ஒரு ட்ராக் எடுத்து உங்களை சாங்டிஃபை பண்ணிடுறாரு. இப்போ என்ன ஆகிட்டார்? உங்களை அலங்கரிச்சிட்டாரு. என் மகனே, நீ திருந்தினால் தான் என் சமூகத்திற்கு வர முடியும் என்று சொல்லி திருந்தாதவன் உன்னை இப்படி சொல்லிட்டான்லடா, அவன் வெட்கப்படுற மாதிரி என் முன்னாடி என் பிள்ளை இருந்து காட்டுறான். இருப்பேன் ஆண்டவரே, பியூட்டிஃபை பண்ணிட்டாரு. அவர் ஸ்டைலே வேற சார். இவெல்லாம் ஒரு ஆளாட, அவனை பேசலாமாடா? எனக்குள்ள இருக்கிற நீ எவ்வளவு விடுதலையா இருக்குன்றதை நீ நினைச்சா, எந்த விடுதலையின் ஒரு வாழ்க்கையில நீ நினைச்சினா எவ்வளவு உயரமான பரிசுத்தத்திலும் வாழ்ந்து காட்ட முடியும்னு அவனுக்கு காட்டுறா. நீ காட்டுறா அப்படின்னா அவன் வாயை அப்படியே அடைச்சிருவார். இப்போ என்ன நடந்துருச்சு? அவருக்கு ஒரே கல்ல 2 மங்கா. ஆமாம், அவனையும் கரெக்ட் பண்ணிட்டாரு, இவனையும் கரெக்ட் பண்ணிட்டாரு. இதுதான் காட் ஸ்டைல். ஸோ தேவன் நம்மளை அலங்கரிக்கிறார். ஆமென். ஸோ இந்த மாதம் உங்களை அலங்கரிப்பார். அலங்காரம்னா என்னென்னா ஸ்பெஷல் டச். அந்த கூட்டத்தில் உங்களை மட்டும் அப்படியே தனியாக காட்டுறது. இது நடக்கும்.
இந்த மாதத்தில் தேவனை செய்ய ஆரம்பிப்பார். ஆகவே நண்புக்குரியவர்களே, கர்த்தர் தாம் இந்த மாதம் உங்களை விசேஷித்த வரங்களினாலும் கனிகளினாலும் குணங்களினாலும் ஆசீர்வாதத்தினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை அலங்கரிப்பாராக. ஆமென், 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 ஆமென். மறுபடியும் வாசிப்போம் நம்முடைய வசனத்தை. இந்த வாரத்திற்கான செய்தியை வாசிப்போம். நிறைய பேச வேண்டியது இருக்கு, சீக்கிரம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய வாக்குத்தத்தம். அது இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிற வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல் வாக்குத்தத்தம் இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென், ஆமென். அதனால 9 மணிக்கு வர 8ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு நீ 8:30 மணிக்கு உட்காந்து ஃபாஸ்டிங் போட்டாலும் அது என்ன சொல்லும்? நீ ராமான்னு உருண்டாலும் அது என்ன சொல்லும்? 9 மணிக்கு தான் வருவேன், நான் வருவேன். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கு தெரியாது, ஆனால் நான் வருவேன். சொல்லுங்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எப்படி நடக்கும், என்னைக்கு நடக்கும் யாருக்கும் தெரியாது, ஆனால் அது நடக்கும். ஆமென். May not be immediately, but definitely. உங்களை சாட்சியாவே நீங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க சாட்சி சொல்றதை நீங்க பாருங்க. மருத்துவர்கள் அதிசயப்படுறதை நீங்க பாருங்க. ஆமென், 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 ஆமென். பொருளாதார செழிப்பை நீங்க பாருங்க. ஏனென்றால் அந்த உண்மையை, சத்தியத்தை நீங்கள் நம்பும் போது இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறீர்கள். அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அதிகாரத்தில் அவர் என்ன எழுதுறாரு? நீங்க இளைப்பாறுதல்ல இருங்கன்னு எழுதுறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, வேகமா வாசிமா, நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ, மூன்றாவது வசனம், விசுவாசித்தவர்களாகிய நாமோ, எல்லாம் சொல்லுங்க, அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். கையை தட்டுங்களேன் ஒரு தடவை இருக்கு. இளைப்பாறுதல் எதோடு தொடர்புடையது? சொல்லுங்க சத்தமா. விசுவாசத்தோடு தொடர்புடையது. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். அப்ப யாரெல்லாம் நம்புறானோ அவன் இளைப்பாறுதல்ல இருப்பான். இளைப்பாறுதல் என்பது செட்டில்மெண்டோட கனெக்ட் ஆனது கிடையாது. இளைப்பாறுதல் என்பது விசுவாசத்தோடு தொடர்புடையது. ஒரு மனிதன் தொடர்ந்து தேவனை விசுவாசித்துக் கொண்டே இருப்பானால் அவன் தொடர்ந்து இளைப்பாறுதலுக்குள்ளாகவே இருப்பான். நான் 100 வருஷம் வாழ்வேன். ஆமென் சொல்லுங்க. நான் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், ஆமாம், அவர்களுடைய பிள்ளைகளையும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் பார்ப்பேன். சொல்லுங்க. ஆமென், ஆமென். நம்முடைய மகிமையிலே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். ஆமென், ஆமென். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், இந்த மாதம் தொடங்கும் போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த மாதம் முடியும் போது உங்களுக்கு இருக்காது. ஆமென். நீ அதை தேடியும், எல்லாம் சொல்லுங்க, தேடியும். ஆமாம், இதில் பாருங்க, டெய்லி வந்து அந்த கையில் அந்த கட்டியிருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன அவங்க போயிடக்கூடாதுன்னு ஒரு ஆசை போல, என்ன ரூபா இருக்கான்னு பார்க்குற மாதிரி. கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாள் தேடுவேன், பார்ப்ப இருக்காது, இல்லை தேடுவேன் இருக்காது. உன் எதிரிகள் கூட நீ தேடுனா கூட இருக்க மாட்டாங்களாம். ஒரு பிரச்சனை உடனே போயிடுச்சுன்னா அது அற்புதம், போகாமல் நின்றுச்சுன்னா அது பெரிய அற்புதம். ஆமென், 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 ஆமென். சொல்லுங்க. ஒரு அற்புதம் ஜெபிச்ச உடனே போயிடுச்சுன்னா சின்ன அற்புதம். விடாமல் நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா கையை கட்டுங்க, பெரிய அற்புதம். பார்வோனை எதுக்கு தெரியுமா உரங்கல்ல பண்ணார் கர்த்தர்? எதற்கென்றால் தன்னுடைய வல்லமையை இந்த பூமிக்கு காட்டுவதற்காக தேவன் செய்தார். இளைப்பாறுதலில் இருங்கள். விசுவாசித்த நாமோ அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். இது அப்படி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆள் என்ன வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. சார், என்ன சாப்பாடு அப்படின்னு நான் கவலைப்படக்கூடாது. என்ன ஒருத்தர் கூப்பிட்டார் பாருங்க, அவர் கவலைப்படணும். நாளைக்கு டேட்டில் நான் போகும்போது நாளைக்கு டேட் நான் கவலைப்படவே கூடாது. அந்த டேட்டு கவலைப்படணுமா? ஜஸ்டின் வரப்போறாரு, அவர் என்ன தருவோம்.
ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே. நாளைக்கு டேட் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீங்க வரப்போறீங்க, உங்களுக்கு என்ன தரலாம் நாளைக்கு. நான் சொல்லவா, நாளைக்கு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். கையை தட்டுங்க, நாளைக்கு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஆவியானவர் சொல்றேன், நாளைக்கு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே கையை இறக்காதீங்க, கிடைச்ச எனக்கு என்ன தெரிவிக்கின்றேன். நாளைக்கு ஒன்று கிடைக்கும் சார், நாளைக்கு ஒன்று கிடைக்கும். ஓரல் ராபர்ட் சொல்ற, ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை தேவன் எனக்காய் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். நாளைய நாள் ஒரு அற்புதத்தோடு உங்களுக்காய் காத்திருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இளைப்பாறுதலில் பிரவேசிங்கள் என்று பவுல் சொன்னப்ப கடைசியா எங்க வந்து கனெக்ட் பண்றாரு? இது இருக்குது, அதனால இளைப்பாறுதலாருன்னு சொல்ல வராரு. அந்த இது என்னன்றதை நான் பேச போறேன். விசுவாசித்த நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அடுத்த வாசியம் 6ஆம் வசனம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும். இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இனி வரப்போகிற காலம்னு ஒரு வார்த்தை இதுல வருது. இதை வச்சுட்டு அவன் என்ன சொல்றான்னா, நீ பரலோகத்துக்குள்ள நுழையிற பத்தியா, அதுதான் இந்த இளைப்பாறுதல் காலம். இந்த பூமியில் உனக்கு இளைப்பாறுதலே கிடையாது அப்படின்றான். தவறு. அது யாருக்கு இனி வரப்போகிற காலம் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுது, சிலர் அதில் பிரவேசிப்பது. யாரு? சுவிசேஷத்தை நம்பாதவன் இன்னும் வெளியில இருக்கான் பாருங்க, அவனுக்கு இனி அது வரப்போகிற காலமாய் இருக்கிறபடினால். நமக்கெல்லாம் வரப்போகிற காலமா வந்துட்ட காலமா? நீங்க இளைப்பாறுதல் பிரவேசிட்டீங்களா, பிரவேசிக்கலையா? என்றைக்கு சுவிசேஷத்தை நீங்க கேட்டீங்களோ, இயேசு எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தார் என்பதை நீங்கள் கேட்டீர்களோ, அன்றைக்கே இளைப்பாறுதலுக்குள் வந்தீர்கள். உண்மையா இல்லையா? ஆமென். 20 வருஷத்துக்கு மேலாக, 10 வருஷத்துக்கு மேலாக நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் இருந்தபோது இந்த இளைப்பாறுதல் நீங்க உணர்ந்தீங்களா? இல்ல. ஏன்னா நீங்கள் கேட்டது சுவிசேஷமே இல்லை, நீங்கள் கேட்டது மோசேயின் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் இருக்காது. எவன் ஒருவன் சுவிசேஷத்தை கேட்கிறானோ, இயேசு எனக்காய் சிலுவையில் முடித்தார், அவர் முடித்ததின் கீழ் நான் வாழ்கிறேன். இந்த மோங்கே மெசேஜ் கேட்டேன். வாழ்க்கையில் வந்து மெசேஜே கேட்கறல, யூடியூப்ல எப்பயாச்சும் போனா தான் இந்த மாதிரி, அதான் சார் அவங்க அங்கே வாழ்கிறாங்க, எப்படி இருக்கு அதான் அவங்க அங்கே வாழ்கிறாங்க. 3 நாள் கேம்ப்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தட்டி விட்டு போயிட்டார். ஒரே வேர்டில். நான் எப்பெல்லாம் போங்க ரொம்ப 5 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷம் தான் கேட்குறேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் கழுகு ஆந்தாலும். யோவான் 16:14 எடுத்தார், என் வாழ்க்கையை புரட்டி போட்ட வார்த்தை ஒன்று, நான் உங்களுக்காய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடன் கூட தங்கி இருக்கும்படி வேறொரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகி அவரை உங்களுக்கு அனுப்புவார். இயேசு சொன்னாராம், Jesus said that I will pray for you. The disciple did not pray for Holy Spirit, but Jesus prayed for the Holy Spirit. The anointing of the Holy Spirit, it is not based on your prayer, but Jesus' prayer. அபிஷேகம் என்பது ஓன் ஜபத்தோடு தொடர்புடையது என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் வேண்டிக் கொள்வேன், ஆகையால் ஆவியானவர் உன்மேல் வருவார். கையத்தட்டு. ஆமென். அதோடு அப்படியே ஃபிளாட் ஆயிட்டேன். மதுரை பாஷையில் சொன்னா மட்டை ஆயிட்டேன். நான் வேண்டிக் கொள்வேன். The anointing of the Holy Spirit, it is not connected with the disciples' prayer, it is not connected with my prayer, it is connected with his prayer. Wow! So அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், ஆகையால் ஆவியானவர் என் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். கையை தட்டுங்க. ஆமென். Receive the anointing of the Holy Spirit. Receive the anointing of the Holy Spirit. Receive the anointing of the Holy Spirit. Not by your prayer, but by his prayer. எஸ். அப்ப எங்க வேலை என்ன ஆண்டவரே? ரிசீவ் 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 என்று சொல்லி ரிலீஸ் பண்ணுவதுதான் ஊழியனின் வேலையாக இருக்கிறது. நான் சொன்னேன், மேல் வீட்டறையில் அவங்க எல்லாம் கூடி வந்து ஜெபித்த போது தானே அபிஷேகம் வந்துச்சு. கர்த்தர் சொன்னார், சொன்னார், மேல் வீட்டறையில் அவர்கள் கூடி வந்து ஜெபித்தார்கள் என்கிற வார்த்தை இல்லவே இல்லை. அவர்கள் கூடி ஒரு இடத்திற்கு வந்திருந்தார்கள், ஆனால் பிரதான ஆசாரியர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். கைத்தட்டுங்க அவருக்கு. அவர் ஜெபத்தை கேட்டார் பிதா, இவங்க மேல அபிஷேகத்தை ஊற்றினார். இப்பொழுது நீங்கள் அபிஷேகத்தை நிரம்ப முடியும், இப்பொழுது நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Because he is praying not by my prayer but by his prayer. The disciples did not pray for the Holy Spirit, but Jesus Christ prayed.
ஒரு பெரிய சத்தியம். நிறைய அபிஷேகம் வேணா நிறைய ஜெபிக்கணும் சார். இல்லை, நிறைய அபிஷேகம் வேணும்னா அவர் நிறைய ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறத விசுவாசிக்கணும். எப்படி ஜெபிப்பது என்பதை நம்ம பேசணும். அது ஏ கிளாஸ் நினைச்சோம், அது பி கிளாஸ். ஜெபமே நீ பண்ணலடா, அவர் தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஏ கிளாஸ். ஆமென். நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் இருங்கள். நீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கதே அவர் பண்ற ஜெபத்துல தான். ஆமென், ஆமென். சொல்லுங்க, நான் ஜெபத்துல தான் வாழ்றேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாங்களும் ஜெபத்துல தான் வாழ்றோம். ஆனா ஒரு சின்ன திருத்தம். சொல்லுங்க, எங்க ஜெபத்துல இல்ல, அவர் ஜெபத்துல. நான் ஜெபத்தில் தான் வாழ்கிறேன். சொல்லுங்க, ஏன் ஜெபத்தில் இல்லையா, அவர் ஜெபத்தில்.